ஜிஎஸ்டி அப்படிங்கிற வார்த்தை இன்னைக்கு கேள்விப்படாத ஆளே இருக்க மாட்டாங்க. எதுக்கெடுத்தாலும் ஜிஎஸ்டி அப்படின்னு தான் எல்லாருமே சொல்றாங்க. எந்த பொருள் வாங்கினாலும், ஒரு ஃபோன் வாங்கினாலும் சரி, ஒரு புக் வாங்கினாலும் சரி, ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கினாலும் சரி, எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி இருக்கு. சில பொருள்களுக்கு மட்டும் ஜிஎஸ்டி போடுறது கிடையாது. அது எந்தெந்த பொருள்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள், மனிதன் யூஸ் பண்ணக்கூடிய ஆல்கஹால், ஹியூமன் கன்சம்ஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆல்கஹாலுக்கு ஜிஎஸ்டி போடுறது கிடையாது. ஏன் போடுறது கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 366 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன்ல என்ன சொல்லியிருக்குன்னா, ஜிஎஸ்டி போடுங்க எக்ஸப்ட் ஆல்கஹால் ஃபார் ஹியூமன் கன்சம்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால என்ன பண்றாங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜிஎஸ்டி ஆல்கஹாலுக்கு போட முடியாது. இன்னொன்னு அடுத்து என்ன வருதுன்னா, ஆல்கஹாலுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் எந்த டாக்ஸ் போடுறதுன்னு சொல்லி அதிகாரம் இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஆல்கஹால் மேல எந்த அதிகாரமும் கிடையாது. ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, யூசுவலா ஆல்கஹால் மேல டாக்ஸ் போடுவாங்க. அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் சில லிஸ்ட் வச்சிருக்காங்க. பெட்ரோலுக்கு ஜிஎஸ்டி கிடையாது, ஆனா ஸ்டேட் கவர்மெண்ட் டாக்ஸ் போடும். க்ரூட் ஆயிலுக்கு ஜிஎஸ்டி கிடையாது, கேஸ், நேச்சுரல் கேஸ்க்கு ஜிஎஸ்டி கிடையாது. ஆனா இது எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அதிகாரம் இருக்கு. அவங்க ஜிஎஸ்டி இல்லாம வேற ஒரு டாக்ஸ் பேரை போட்டு உங்களுக்கு கலெக்ட் பண்ணுவாங்க. சோ யூசுவலா எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி இருக்கும். சில எக்ஸப்ஷன் கொடுத்து வச்சிருப்பாங்க. அதுல ஆல்கஹாலுக்கு இருக்காது, நேச்சுரல் கேஸுக்கு இருக்காது, பெட்ரோலுக்கு இருக்காது, க்ரூட் ஆயிலுக்கு இருக்காது, இதுகளுக்கெல்லாம் ஜிஎஸ்டி இருக்காது.